சொல்றதுக்கு வந்து பெந்தேகோஸ்தே மூவ்மெண்ட். பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது ஒரு சபையினுடைய பெயர் அல்ல, அது ஒரு அனுபவம். ஆமென். நான் சொல்ல புரியுதுங்களா? நீங்க எங்க போறீங்க? நாங்க சபைக்கு போறோம். எந்த சபைக்கு போறீங்க? பெந்தேகோஸ்தே சபைக்கு போறோம். பெந்தேகாஸ்டல் அப்படிங்கிறது சபைக்கு பெயர் அல்ல, பெந்தேகாஸ்டல் என்கிறது அனுபவத்தினுடைய காரியம். அப்போ நம்ம பெந்தேகோஸ்தே சபையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கணுங்க? அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் பெந்தேகோஸ்தே தவிர நான் ஒரு சபைக்கு போறேங்கிறதுக்கு அங்கத்தினருக்கான ஒரு காரியம் அல்ல. அந்த அனுபவம் என்னிடத்திலே இருக்கிறதா, அதுதான் எழுப்புதலுக்கான ஒரு காரணமாய் அமைகிறது. அந்த அனுபவம் தான் நம்ம பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்குள்ளே வருகிறதா அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் வந்ததினாலே அந்த லார்ஜ் ஏஞ்சல்ஸ்ல இருந்ததான வெள்ளையர் கருப்பு இன வேறுபாடுகள் மறைந்து விட்டது. ஏன்னா இவரையே என்ன பண்ணிட்டாங்க, காலேஜுக்கு வெளியில உட்கார வச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் பைபிள் காலேஜ் வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் வெள்ளையில இருக்கிறவங்க உள்ள உட்காரு, கருப்பா இருக்கிறாலும் வெளியில உட்கார்ந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வெளியில உட்கார்ந்து படிச்சாரு, அந்த நிறம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்ப என்ன, பெந்தேகோஸ்தே அனுபவம் வரும் பொழுது அங்கே எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டபடினாலே அங்கே நிற வேறுபாடு அங்க என்ன பண்ணாங்க, மாறி போனது. அது மாத்திரமல்ல, எல்லோரும் அந்நிய பாஷை அடையாளங்களாக பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அவர்கள் மூலமாக நடந்தது. நம்ம மூலமா நடக்குமானா நடக்கும், அது இல்ல நடக்கும். ஆனா நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் எனக்குள்ளாக வரணும். அப்ப அனுபவம் வரும் பொழுதுதான் என் மூலமாக அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஏனென்று சொன்னால் தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல அப்படின்னா வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப நிறைவேறுகிற காரியங்கள் நம்மிடத்துல தான் இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் தான் இன்னைக்கு நமக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக பெந்தேகோஸ்தே சபைகள் உருவானது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியாச்சுன்னு சொன்னா, நாமளும் மற்ற சபைகளை போல ஒரு இயல்பான நிலைக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்கிறதுதான் உண்மை. ஆனால் நாம் அப்படி போகக்கூடாது. பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நாம் தெரிந்து கொள்வது நல்லதான காரியம். அல்லேலூயா. இப்போ நாம வசனத்துக்கு நேராக போகலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 1 to 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். முதல்ல என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், அந்த எல்லோருமாக என்ன பண்ணிட்டாங்க, ஒருமனப்பட்டு. அந்த இடத்தை வாசிங்க, திரும்ப ஒரு வாட்டி வாசிங்க. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்போ நாம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற முதலாவதாக நமக்குள்ள என்ன வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனம் வர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஒரு மனம்னா என்ன? ஒரே எண்ணம்னா என்ன? எல்லாருக்கும் ஒரே எண்ணம் வருமா? இப்ப நம்முடைய எண்ணம், ஆராதனைக்கு வருகிற எண்ணம் என்ன என்று சொன்னால், நான் தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதுங்களா? நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன், அப்ப ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு மனம் நமக்கு தேவையா இருக்கிறது. இப்ப அதுதான் அவங்கள்ட்ட நடந்தது. அப்ப அவங்களுக்கு முதல் காரியமே, நான் தேவனிடத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற காரியத்துல வந்தாதான் அந்த இடத்துல ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இயல்பாக விட்டு கொடுக்கிற நிலை அவங்களுக்குள்ளே வந்தது. அப்ப வாசிங்க அது தொடர்ந்து. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுச்சுங்க, அந்த ஒரு மனதை பார்த்த ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு அந்த இடத்துல என்ன செய்யறாருங்க, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு நீங்க வாசிச்ச பகுதிதாங்க. அவர் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அதை நிரப்பிட்டுன்னு சொன்னாலே போதுமானது. திரும்ப திரும்ப ஆரம்பத்தில் வேணும். அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று அந்த இடத்தை என்ன பண்ணுதுங்க, நிரப்ப ஆரம்பிக்கிறது. அப்ப வேதம் சொல்லுகிறது மாறாதது. இன்னைக்கு அசூசா ஸ்ட்ரீட்ல ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கான ஒரு காரணம், அங்கே ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பி ஜனங்கள் வந்தார்கள். ஒரு மனம் அந்த இடத்திலே காணப்பட்டது, அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் ஒருமனப்பட்ட இந்த இடத்திலே வரும் பொழுது இந்த இடத்தையும் ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு தேவை. நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும்
அவர்கள் ஒவ்வொரு மேலும் என்ன செய்ததுங்க? அமர்ந்தது. அப்ப நம்ம மேல என்ன இருக்கணுங்க? நம்ம மேல என்ன இருக்கணுங்க? அதுல இருக்கிறது என்ன போட்டிருக்கு? அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்துருச்சுங்க. அப்ப நம்ம மேல என்ன உட்கார்ந்து இருக்கணும்? இருக்குதா? 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 நான் கேட்கறது இருக்குதா? ஐயா, நான் சொல்றது வாய்க்காக சொல்லக்கூடாது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம பெற்றுக்கொள்ள வரும் பொழுது நம்ம சரியாய் செய்வோமானால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அப்ப நமக்குள்ள ஆண்டவரை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த இடத்துல வந்தோம்னா, நமக்குள்ள அந்த ஒருமன எண்ணங்களோடு இந்த இடத்துல வருவோமானால் தேவ மகிமை இந்த இடத்துல இருக்கும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது 2 பேர் ஒருமனப்பட்டு வரும் பொழுது நாங்க இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிறார் என்கிற நினைவு என்னோடு கூட இருக்குமானால் தேவம் பிரசன்னம் நம் தலைமையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பிரசன்னம் நம்ம தலைமையில இருக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம உணரணும். நான் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என் தலைமையில என்ன பண்ணிருங்க? தேவ அக்கினி இறங்கி இருக்கிறதுங்கிற அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை 16 இருந்து 19 வசனம் வரலும் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அப்ப என்ன சொல்றாங்க? யோவேல் தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்ட காரியம் இந்த நாட்கள் என்ன பண்ணுதுங்க? அதே போல அசூசா ஸ்டேட்ல நடந்த காரியங்கள் இன்னைக்கு இந்த ஐபிஎல்ல நடக்குமா நடக்காதாங்க? நடக்கும். ஆமென். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அந்த அனுபவத்தை நம்ம எப்படிங்க பிரயாசப்படலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அப்ப இந்த யோவேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்னதை வாசிச்சிட்டோம். 2வது அதிகாரம் யோவேல் 2:28 இருந்து 30. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர் உன் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் அதிசயங்கள்லாம் காட்டுறாரு. இப்ப அப்படியே உங்க கையை கொண்டு வந்து இப்படி கொஞ்சம் கிள்ளி பாருங்க. சும்மா கிள்ளி பாருங்க. ஐயா கொஞ்சம் கிள்ளி பாருங்க. வலிக்குதா? வலிக்குதா? ஏன்? மாமிசம். நான் சொல்றது புரியுங்களா? இது என்னுடைய சரீரம், இது மாமிசம். இப்ப வாண்டோட வேதனை சொல்லுது மாமிசமான யாவர் மேலும். அப்ப உங்க மேல ஊற்றுவார மாட்டாரா? அப்ப யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர்ல நிறைவேறியது. அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டதான அந்த காரியங்கள் அசூசா டேட்ல நிறைவேறியது. அசூசா சீட்ல நிறைவேறியது. இன்று நம்ம சபையிலும் நிறைவேற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டமானால் நம்முடைய வாழ்க்கையில அளவரிய காரியங்கள் நம்மால் செய்ய முடியும். சரி, வாசிக்கலாம். யோவான் எழுதின புத்தகம் 16வது அதிகாரம் 7 இருந்து ஒரு சில வசனங்களை. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் பேர்த்தால் உங்களிடத்திலே வரான். நான் போவேனேயாகில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 12வது வசனத்தை வாசிங்க. ஒரு இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அப்ப என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, எப்பா நான் இன்னைக்கு நிறைய உனக்கு காரியத்தை சொல்லுவேன், சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? தாங்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன பண்ணீங்க? நம்ப மாட்டீங்க. அப்ப எப்பயா நம்புவீங்கன்னு சொன்னா தொடர்ந்து வாசிங்க தம்பி. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் ஒன்றும் சுயமாய் பேசாமல்
யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். இப்போது என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு, போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு போதிப்பாரான இல்ல, ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்கிறது? நான் போவேன் ஆகில், திரும்ப இந்த வசனத்தை வாசிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது இல்ல நான் போகாதிருந்தால், அப்ப அவர் போனாதான் யாரு வருவாங்க? தேற்றரவாளன் வருவார். இப்ப இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறமேல யாரு வந்தாங்க? எங்க வந்தாரு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல என்ன செஞ்சாருங்க? வந்தாரு. அந்த வந்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா. அல்ல, அதே திரும்ப ஆரம்பிக்க வேணாம். அதுக்கு அடுத்த பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை தீர்ப்பை குறித்தும். அப்போ அவரு வந்து எனக்கு என்ன சொல்வாருங்க? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து எனக்கு உணர்த்துவார். அப்ப இயேசு வேத வசனத்தை சொன்னாரே. இப்ப இரண்டாவதாக சொன்ன அந்த தேற்றரவாளன் என்னிடத்திலே இருந்து நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தை தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறாரா? இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே அது இருந்தால், அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்குள்ளே வருமானால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இதுதான் வேணும். அந்த பரிசுத்த ஆவியார் எனக்குள்ளே வரணும். ஏன் சொன்னா இது பிதாவினுடைய வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து சொன்னா, நான் போய் உங்களை திக்கற்றவனா விடலப்பா, நான் உங்களுக்காக ஒரு தேற்றவர்களை அனுப்ப போறேன். அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிக்க போறாரு. அப்ப நான் போதித்தாதான் இந்த உலகத்திலே நான் சத்தியமானாய் நடக்க முடியும், நான் பரிசுத்தமாய் நடக்க முடியும், நான் உண்மை உள்ளவனாய் நடக்க முடியும். அப்ப எனக்கு போதிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த போதிக்கிறவர் எங்கே இருக்க வேண்டும்? என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். அப்ப என்னோடு கூட ஒரு ஆவியானவர் இருக்க வேண்டுமானால் அந்த ஆவியை நான் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, பரிசுத்த ஆவி என்னிடத்துல வருதா இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லங்க, இல்ல. அப்படி அனுபவம் இல்லைன்னு சொன்னா நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது இருந்தாதான் நீங்க சரியான பாதையில நடக்க முடியும். இல்லை என்றால் அடிக்கடி நீங்கள் விழுந்து போகிற நிலை உண்டாகும். ஆமென். ஏனென்று சொன்னால் அவர் போதிக்கிறவர். இன்னொரு காரியத்தையும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். நாங்கள் மனுஷ ஞானமாய் போதிக்கிறேன், பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி என்ன பண்றாங்க? காண்பிக்கிறோம். இவங்க எப்படி போதிக்கிறாங்களாங்க? இயேசு நல்லவருங்க, இயேசு உங்க கடன்லாம் சுகப்படுத்துறாருங்க, கடன்லாம் தீர்த்துறாருங்க, உங்க வியாதியை சுகமாக்கிறாங்க, நீங்க ஆண்டவரை பத்தி ஒண்ணுமே போடக்கூடாது, இயேசுகிட்ட மட்டும் கேட்டுருங்க, எல்லாத்தையும் அப்படியே மாத்தி கொடுத்துருவாரு. இதை சொல்லல அவங்க. புரியுதுங்களா? இதை சொல்லல. அவங்க எதை சொல்லி கொடுத்தாங்களா? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையின்படியாக. அப்ப பரிசுத்த ஆவியார் என்ன சொல்லுவாரு? நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாயத்தை இதான் அவங்க போதிச்சுட்டு இருந்தாங்க. இயேசு நல்லவர், இயேசு உங்க கடல்லாம் நீக்குவாரு, வியாதியை சுகமாக்க, நீங்க ஒரு முறை சர்ச்சுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாம் மாறி, இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவங்க பரிசுத்த ஆவியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும்பா, அவங்களுக்கு போதிப்பாருப்பா என்கிற ஒரு காரியத்தை அவர்களுக்கு போதிக்கப்பட்டது. இன்னொன்னு வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின புத்தகம் 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அபிஷேகம்
குறித்து உங்கள் அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு என்ன செய்யுங்க? உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக. அவர் போதித்தபடியே நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக. இப்ப இதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அதுல என்ன போட்டு திரும்பி ஒரு வாடி வாசிங்க தம்பி. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. அவங்களுக்கு நிலைச்சிருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது. நீங்க எல்லாம் எங்க வேண்டியதில்ல, சர்ச்சுக்கெல்லாம் அவரே உங்களுக்கு போதும். எங்களுக்கு ஆவியானவர் போதிப்பாரு. உன்னோட ஆவியானவர் இருக்கான முதல்ல செக் பண்ணிக்கோ. உனக்கு அது வழியை சொல்லிக் கொடுக்கிறதே சபைதான். ஆண்டவர் சொல்ல, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. ஒரு பூரண புருஷராகும்படிக்கு சபையை தான் ஆண்டவர் கொண்டு வந்தார். நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, வேற எங்கேயோ போயிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், வேற யாரோ சொல்றதை கேட்கிறோம். ஏன்னா அந்த ஆவி எனக்குள்ள இருக்குமானால் எனக்கு இது போதிக்கும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது எனக்கு என்ன செய்யுங்க, போதிக்க கூடியதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம சில பேர் பேசும் பொழுது தவறான சில காரியங்களை சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்லுவாரு, என் வேத வசனத்துல இருந்து புறம்பா இருக்குன்னு சொல்லி நமக்குள்ளே ஒருவர் சொல்லி கொடுப்பார். பாத்தீங்களா, அந்த போதிக்கிறவர் தான் தேவ ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானவர் திரித்துவ தேவனிலே ஒரு தேவன். பிதாவுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, அதே வல்லமை யாருக்குள்ளாக இருக்கிறதுங்க, பரிசுத்த ஆவிக்கும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியுடைய கிரியை வேறு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை வேறு, பிதாவினுடைய கிரியை வேறு. ஆனால் மூன்று பேரும் தெய்வங்களாக இருக்கிறார்கள், மூன்றும் ஒன்றாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம பரிசுத்த ஆவி வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கங்க, அவர் கடவுளுங்க. அதனாலதான் நமக்குள்ள வந்து அற்புதத்தை அவரால் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அப்ப போதிக்கிறவராய் இருக்கிற அந்த போதிக்கிறவர் போதிச்சிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். இப்போ எங்க இருந்து போதிக்கப்பட்டிருக்கிறாரு? இவர் யார் தெரியுங்களா? இவர் கமாலியல் என்கிறதான ஒரு நல்ல ரபிமாரிடத்திலே கற்றுக்கொண்ட ஒரு மகா மனுஷன். சனகரிப் சபையுடைய தலைவராய் இருக்கிற ஒரு மனுஷனிட கற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். நல்ல பரிசேயன், சட்ட திட்டங்கள் அனைத்தும் தெரிந்த ஒருத்தர் தான். ஆனா இவர் சொல்றாரு, நான் குறைபடவும் நிறைவாக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாரு, நான் இதெல்லாம் குப்பையும் தூசியுமா எண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது இப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதித்த பிரகாரமா தான் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனோரமியமாக இருக்க கற்றுக்கொண்டே என்கிற ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு போதித்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த அனுபவம் எனக்கு தேவைன்னு சொன்னா, என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தோல்வி வந்தாலும், நான் மனோரமியமாக நான் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையாயிருக்கிறார். ஆமென். ஏனென்று சொன்னால் என் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்க ஒன்றும் அவருடைய சித்தம் இல்லாமல் விடாது. அப்ப என் வாழ்க்கையில ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது தேவ திட்டத்தோடு தான் அனுமதிக்கப்படுகிறது. ஆமென். அப்ப அந்த தேவ திட்டத்தோடு அனுமதிக்கப்படும் பொழுது அதை சாதாரணமா எடுத்துக்கொள்கிற அனுபவம் யாருக்கு வரும்னா, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே வரும். இல்ல என்று சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு இந்த எமோஷன்ல போயிருவோம், இல்லைன்னா கீழே ஒரு எமோஷன்ல போயிருவோம். புரியுதுங்களா? நான் சொன்னது புரிந்து விட்டதா? இல்ல புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க, புரிந்தது போல் இருக்காதீங்க. ஏனென்று சொன்னால் இது இல்லை என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியுடைய அனுபவம் நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா நாம பெந்தெகோஸ்தே சபைக்கு வருகிறது வேஸ்ட். அதெல்லாம் திரும்ப சொல்றேன், புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு எல்லாவற்றையும், அதாவது ஜெயத்தையும், என்னுடைய வெற்றி, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தாலும், என்னிடத்தில் இருக்கிற தோல்வி நஷ்டங்களை நான் பார்த்தாலும், ரெண்டையும் நான் சமமாக எண்ணி எல்லாவற்றையும் நான் சோத்திரம் சொல்லுகிறேன். யோபுவை போல. அப்படித்தானே? என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆமா, அந்த காரியம் நமக்குள்ள வரணும்னா அந்த ஆவியானவர் நம்மகிட்ட இருந்தாதாங்க வரும், இல்லைன்னா எமோஷனலா மாறிடும். ஆமா, இதுதான் போதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். பார் என்றார்கள். நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுருவும், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இப்ப விட்ட என்ன இருந்துச்சு? பரிசுத்த ஆவி இருந்துச்சு. ஏன் அது வரலாம் அவட்ட இல்ல. இப்ப 2வது அதிகாரத்துல அவர் என்ன வாங்கிட்டாருங்க? பரிசுத்த ஆவியை வாங்கிட்டாரு. இப்ப இவர் மூலமா என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட வெள்ளியும் இல்லப்பா, பொண்ணு இல்லப்பா, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது, அதை உன்ட்ட நான் தர்றேன், அது அற்புதம் செய்யப்பான்னு சொல்லி நீ எழுந்து நட. ஆமே. அப்ப அவருக்கு மட்டும் தான் நடக்குமாங்க? எல்லாத்துக்கும் நடக்கணும். நடந்தாதான் பெந்தேகோஸ்து அனுபவத்துல இருக்கணும் அர்த்தம். ஆமே. மாறுவோம். கர்த்தர் இந்த இடத்துல எழுப்புதலை உண்டாக்குனா அற்புதங்கள் நடக்கும். நம்ம குருமார்களின் கச்சைகளை அவங்க போட ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சுகம் அடைந்தார்கள். அவன் நடந்து போகும்போது, பேதுரு நடந்தும்போது நிழலை பார்த்தோன்னு என்ன பண்ணுச்சுங்க? சுகம் உண்டானது. அப்ப நீங்க நடந்து போகும்போது ஏன் அப்படி நடக்க கூடாது? ஆண்டவர் இதுக்கு தடை செய்யவே இல்லை. ஆமே. விசுவாசிக்கிறோம், நான் செய்த காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்ப நம்ம மட்டும் நடந்து போனா நம்ம நல்ல சுகம் உண்டாகாதா? நம்ம தொட்டா சுகம் உண்டாகாதா? நீங்க நம்பலன்னா நம்பாத போயிருங்க. அது உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். ஏனென்று சொன்னால் விசுவாசிகளை நடக்கும் அடையாங்கிற அவனை 16 மார்க் எங்க இருக்கு? இருக்கா? வாசிங்க. மனப்பாடம் அதெல்லாம் இன்னைக்கு இருந்திருக்கணுங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டு இருப்பாரு. ஆவியானவர் வந்து வேற ஏதாவது சொல்ல மாட்டாரு. இந்த வசனத்தை சொல்லிதான் நமக்கு ஞாபகப்படுத்த முடியும். இந்த சட்டத்தை சொல்லிதான் ஞாபகப்படுத்தணும். நான் சட்டமே தெரியலன்னா எதை சொல்லி அவர் இது பண்ணுவாரு? சரி வாசிங்க. பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார். அப்ப பாசையை பேசணும், வியாதியை சுகமாக்கணும், பிசாசு ஓடணும்னா நம்மளால முடியும் சொல்லி வேதம் சொல்லி இருக்கு. அப்ப நம்மளால ஏன் இது நடக்கலன்னு சொன்னா எனக்குள்ளே ஆவியானவர் இல்லை என்று அர்த்தம். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தா நான் ஜோம் பண்ணும்போது சுகமாக. அப்புறம் கண்ணெல்லாம் பார்க்க கூடாது, சுகமாச்சு ஆகலாம் பார்க்க கூடாது. ஆகும்னு சொல்லிட்டாரு, ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாங்க. இப்படி இந்த போதிக்கப்படுற பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு யார் விருப்பமாய் அதை ஒருமனமாய் பெற்றுக் கொண்டார்களோ அவர்களுக்கு அதை போதித்திருக்கிறார். அந்த போதித்திருக்கிறது மூலமா நல்ல அனுபவங்களை அவர்கள் செய்கிறார்கள். இந்த அனுபவம் நமக்கு வரணும் என்று சொன்னா நமக்குள்ள என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ளவன். இப்ப நான் சொன்ன வசனத்தை எல்லாமே ஆவியான அந்த காரியங்களை செய்கிறார் என்று சொன்னதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப ஜென்ம சுபாவம்னா என்னங்க? அது அந்த மாமிச சுபாவம் உள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்ப நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க? அப்ப ஏற்றுக்கொள்ளல. என்ன நீங்க மாமிச சுபாவம் இருந்தா நீங்க இதை ஏத்துக்கலன்னு அர்த்தம். இதை ஏற்றுக்கொள்ளலன்னா மட்டும் அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் வராது. அப்ப நார்மலான ஆளுதான். நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சபைக்கு வருகிறவர்களாக மட்டும் இருப்போமே தவிர அந்த அனுபவம் இல்லாதவர்களாக இருப்பது மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சரி, இப்ப நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறபடினாலே அது அவங்களுக்கு பைத்தியமாய் தான் தோன்றும். ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் இந்த ஆவி குறித்து சரியில்லாத புரிந்து கொள்ளாத இருந்தால் அவர் எப்படியா இருக்குங்க? பைத்தியமா தான் தெரியும். இவன் எல்லாம் என்னடா காக்கர மோக்கரான்னு கத்திட்டு கிடக்குறாங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயும் நமக்கோ அது தேவபலனுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு பைத்தியமாய் தெரிகிறதா? அவை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. ஏங்க? அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான் இல்லைங்க. எப்படி ஆவிக்குரியவன்? ஒரு சாம்பிளான ஒரு காரியம் சொல்றேன். ஒரு மனுஷன் நம்ம வேதத்துல பாக்குறேன். யாரு பாத்தீங்களா? எலியாவ. அவர்கிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாருங்க? மழை போய் நிறுத்து. போய் மழையை போய் நிறுத்துறான். இவன் பாக்குறான், என்ன சொன்னா, ஏன்னா மழையை நிறுத்திட்டு போறாங்க. முடியுமாங்க? நிறுத்திட்டு போயிட்டாரு.
ஆமே, சொன்னதே செஞ்சார். மழை நிக்கல, நின்னு போச்சு. அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேரித்து ஆண்டவர் போய் ஒளிஞ்சுக்கோ. போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. எப்ப உனக்கு காக்கா டெய்லி சாப்பாடு கொடுக்கும்பா. காலமுறை சாயந்தரம் வந்தவருக்கு என்ன பண்ணுச்சுங்க? சாம்பார், ரசம், மோர், இறைச்சியும் என்ன பண்ணுச்சுங்க? ஆமா, அப்பத்தையும் அவனுக்கு கொடுத்துச்சு. ஒன்னும் சாதாரண உணவுலாம் ஆண்டவர் கொடுக்கல. அவர் கொடுக்கிற உணவுலாம் நல்ல பக்காவா தான் இருக்கும். அவர்கிட்ட வர்றது ஒரு காலும் குறை உள்ளதாக இருக்காது. அவங்க மண்ணாவை கொடுத்தா வனாந்தரத்துல கொடுக்கும் போது அவனுக்கு பார்த்தா இது என்ன, அது கொத்தமல்லி மாதிரி இருக்குது, இது என்ன உணவாயான்னு கேட்கறான். அது என்னன்னு கேட்டா தேவதூதர்கள் உண்ணுகிற உணவு, அது தேரிலும் விட்ட பணியாரமா இருக்குங்கிறாரு. இப்ப இந்த உணவு அவனுக்கு என்ன இருக்குதுங்க? இதையே பொழுதுக்கு தின்னுட்டு கிடக்குறாங்க. காடெல்லாம் இல்லையா, கவிச்செல்லாம் இல்லையா, வாசனையா ஒண்ணு இல்லையா, எல்லாம் ஜென்ம சுபாவம் இல்ல, அதனால போயே சேரல. அப்ப ஜென்ம சுபாவம் தான் போய் சேர முடியாது. அப்ப ஆவிக்குரிய என்ன செய்யறான்? கேரி தாண்டவனா ஒளிஞ்சுக்கிறான். உடனே என்ன பண்ண? தண்ணி வத்திருச்சுப்பா, போய் சாரி பார்த்து விட்டுக்கு போ. அந்த அம்மாவுக்கு ஒரு விதவைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், அவ உன்னை என்ன பண்ணுவான்? போசிப்பா. அங்க போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனை யாருமே நிதானிக்க முடியல. ஏன்டா அங்க போற? அந்த அம்மா குடுக்குமா குடுக்காதா? அதெல்லாம் தேவையில்லை, சொன்னாரு ஆண்டவர், போயிட்டே இருக்கிறேன். அப்ப ஆவிக்குரியவனை ஒருத்தனும் நிதானிக்க முடியாது. பிலிப்பை கொண்டு ரதத்தோட போய் ஏறிக்கிறார். ஓடி போய் ஏறிக்கிட்டாரு. அவர்கிட்ட போய் செய்தியை சொன்னாரு. முடிக்கிட்டு ஆளை பார்த்தா ஆளை காணாம். தூக்கி கொண்டு வேலைக்கு போயிட்டாரு. ஆமே, இதை நம்புறீங்களா இல்லையா? இது நம்புறீங்களா இல்லையா? ஒரு ஒண்ணு சத்தம் பத்தல. ஏன்னு கேட்டா இதுல இருக்கிறதாயிலும் எழுத்தாயிலும் எழுத்துடைய உறுப்பாகிலும் மாறுவதில் நிறைவேறும். பிலிப்பு தூக்கிட்டு போனார்னா தூக்கிட்டு போனார் தாங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த விசுவாசம் தான் உங்களை தூக்கிட்டு போற. ஆமென். இதத்தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கார். இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். இதை சுதந்திரித்துக் கொள்கிறதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். ஆண்டவரே, பிலிப்பு ஆவியானவர் தூக்குனது மாதிரி நானும் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன், என்னையும் தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு போவேன். நீங்க அந்த இடத்துக்கு போகணும். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. வாசிக்கலாம் ரோமர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்படாமல் மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டிக் கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு 13வது வசனத்தை வாசிங்க தம்பி. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் ரோமர் 8 வாசிக்கிறீங்க இல்ல? 8வது அதிகாரம், 8வது அதிகாரம். மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப இது என்னங்க சொல்லிருக்குன்னா, முதல்ல நம்மள்ட்ட இருக்கிற மாமிச எண்ணம் சாகணும். அந்த மாமிச எண்ணம் செத்தாதான் ஆவிக்குரிய எண்ணம் உள்ள வரும். நீங்க அற்புதம் செய்யணும்னா மாமிச சிந்தை உங்கள்கிட்ட வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த இந்த புத்தகத்துல இருக்குது விசுவாசில நடக்கும் அடையாளங்களும் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இது நடக்கும் நான் நினைச்சு நான் விசுவாசிச்சேன்னா நடக்கும். நான் இது நடக்காது நினைச்சேன். மாமிச சிந்தை என்கிட்ட இருந்தா என்ன செய்யாதுங்க எனக்கு? அப்ப அந்த சிந்தை என்கிட்ட செத்தாதான் ஆண்டவர் சொன்னார், சொன்னதுதான் செய்வார்னு சொல்லிட்டு போறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. ஜென்ம சுபாவம் இல்ல. நம்மள்ட்ட இருக்கிற உலக பிரகாரமான சிந்தை செத்தால் ஒழிய அடுத்தது உள்ள வர முடியாது. ஏன்னா அதான் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. இது நிரம்பினது வெளியில போனாதான் புதுசா ஒண்ணு வரும். ஆண்டவர் சொன்னார், அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாங்க, அந்த வீடு அறை முழுவதும் என்ன செய்யுதுங்க? நிரப்பிற்று. அப்ப வெறுமனை இருந்தா தான் நிரப்ப முடியும். இது ஃபுல்லா நம்ம உலகத்தையே கொண்டு வச்சிருந்தோம்னா இதுல ஆண்டவர் என்ன பண்ண முடியாதுங்க? நிரப்ப முடியாது. இதை தூக்கி வெளியில போடுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். வாசிக்கலாம் கலாத்தியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 24, 25. அலைந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மாமிச இச்சையில என்ன பண்ணிருக்கணுங்க? சிலுவையில அரைஞ்சிருக்கணும். நம்ம என்ன பண்றாங்க? இல்ல, ஐயோ நான் இந்த உலகத்துல வந்துட்டேன், நான் என்ன பண்ணும்? நான் சம்பாதிக்கணும், நான் அதை கொண்டு போய் சேர்க்கணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும், இதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனாலும் அதை குறித்த சிந்தை தான் நம்மகிட்ட என்ன பண்ணுதுங்க? நிறைய வந்துகிட்டே இருக்குது. நான் அதை என்ன பண்ண போறேன்? இதை என்ன பண்ண போறேன்? ஆண்டவர்
ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகும் பொழுது அவங்களுடைய தேவையை சந்திச்சாரா இல்லையாங்க? எல்லாமே கொடுத்தார். தண்ணியில இருந்து சட்டையில இருந்து செருப்புல இருந்து ஒண்ணு பாக்கில எல்லாத்தையும் கொடுத்தார். எதையுமே குறை வைக்கவே இல்லை. அப்ப ஆண்டவர் எதையுமே நிறைவாக ஒரு செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை தேடணும் சொன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுங்க, கூட கொடுக்கப்படும். வேலை பாக்குறேன்யா, சம்பளம் கிடைக்குது, ரைட், ஓகே, நான் இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு சிந்தனை பண்ணீங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. அதை இச்சித்து தன்னை என்ன பண்றாங்க இல்ல உருவ குத்தி கொள்கிறார். நாங்களே செத்து போறாங்கன்னு அர்த்தம். அதனால உள்ள நம்ம என்ன இருக்குதோ ஆண்டவர் கொடுக்கறா, இதுக்கு மேல ஒன்னும் சேர்த்துட முடியாது, இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அழிஞ்சிடவும் முடியாது. அதனால என்ன கொடுக்கறா வச்சு ஆண்டவர் சோத்திர ஆண்டவரே, அந்த அனுபவங்கள் நமக்குள்ள வருமானால் நாம் மாமிச சிந்தையில் அல்ல ஆவிக்குரிய சிந்தையில இருப்போம். அப்ப அந்த மாமிசம் நமக்குள்ள சாகணுங்க. உலகத்தினுடைய மாமிசங்கள், கோச்சாரம், வேசித்தனம், கோபம், வைராக்கியம், இதெல்லாம் நம்மகிட்ட ஒளிஞ்சாதான் ஆவிக்குரிய கனிகள் உள்ள என்ன பண்ணுங்க நமக்குள்ள வரவே ஆரம்பிக்கும். இதை வச்சுக்கிட்டு கோபத்தை வச்சுக்கிட்டு அன்பு கொடுக்க முடியுமா? கோபத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் ஏதோ ஒண்ணு போகணும்ல. அப்ப எதை வச்சுக்க போறோம்? கோபம் போனாதான் ஆண்டருடைய கனி என்கிட்ட வரும். இதை பார்த்தாதான் ஆண்டர் சொல்ல என் சீசன் சொல்லுவார். அதிக கனிகளை கொடுப்பதுன்னா என்னுடைய சீசன் என்று எண்ணப்படுவீர்கள். சோத்திரம் உண்டாவதாக. அப்ப என்னதாங்க நம்ம பண்ணணும்னு சொன்னா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? புதுசா பிறந்த குழந்தை இல்லைங்களா? அது உங்களை பார்த்தாலும் சிரிக்கும், என்ன பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலும் சிரிக்கும், அவங்கள பார்த்தாலும் சிரிக்கும். அதுக்கு என்ன இல்லைங்க, வேற்றுமை இல்லை. யாரை பார்த்தாலும் அதுக்கு சிரிக்கணும்னு தோணும், சிரிக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு சுபாவம் நம்மள்ட்ட வருமாங்க. நம்ம நல்ல நமக்கு தெரிஞ்சவங்கள பார்த்தா கூட என்ன பண்ண மாட்டோம், சிரிக்க மாட்டோம், தலையாடிட்டு போயிடும். ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சா ஒரு சிரிச்சுட்டு போயிடும் இல்லைங்களா? மற்றவங்களை பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம செய்ய மாட்டோம். ஏன் அது செய்ய மாட்டேங்கிறோம்? அந்த அன்பு நமக்குள்ள வரலங்க. ஏன் அவன்கிட்ட நமக்கு சொல்லணுமா? ஏன் அந்த சிரிப்பு சிரிக்கணுமா? அது என்ன காசு கொடுத்தா செய்ய போறோம்? எலாஸ்டிக்ஸ் மாதிரி இழுத்தா என்ன பண்ணுங்க? இந்த சிரிப்புக்கு நீங்க ஏதாவது காசு கொடுத்து வாங்க போறீங்களா? அது ஏன் கொடுத்தாதான் என்ன? அதுக்காக போய் கஞ்சத்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம ஒரு மனுஷனை பார்த்தா சிரிக்கிறது கூட நமக்கு என்ன பண்ணாங்க, அந்த சிரிச்சா நம்ம கொட்டி போயிடுறது மாதிரி, அந்த சிரிச்சா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னத்தையும் இழந்து போற மாதிரி, அந்த சிரிப்பா கூட யார்ட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. எதை கொடுக்க போறோம் சொல்லுங்க? நம்மள்ட்ட இருக்கிறது இந்த சிரிப்பு ஒண்ணுதான், யாருமே செய்ய முடியாது. மிருகம் எல்லாம் செய்ய முடியாது, நம்ம மனுஷன் மட்டும்தான் சிரிப்பை கொண்டு வர முடியும். அந்த சிரிப்பும் நமக்கு ஒன்றும் கரைஞ்சு போறது இல்லை, குறைஞ்சு போறது கிடையாது. அதை கொடுக்கறது கூட என்ன பண்றாங்க, யோசிக்கிறோம். ஒரு கடைக்கு போனா கூட அப்படிதான் நின்றுருவோம். ஏன் அப்ப பார்த்து சிரிச்சாதான் என்ன வந்துருச்சு, அவனும் முறைச்சுட்டு தான் நிக்கிறான். நீங்க சிரிச்சீங்கன்னா அது அப்படியே இருப்பிடும் இல்லைங்களா? நம்ம ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்கும் பொழுது நல்லா இருக்கீங்களா, ஏன் அந்த அன்பு வர மாட்டேங்குது? ஒரு பார்த்து ஒரு தெரிஞ்ச மனிதன் ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா இருக்கீங்களா, ஏன் அந்த வார்த்தை கேட்டு அவருக்கு ஒரு ஆறுதலா இருக்காதா? அதுதாங்க தேவை. இதுதான் அன்பு. இது அன்பு வரணும்னு சொன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மாமிசம் சாக வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற மாமிசத்தின் கிரிகள் சாக வேண்டும். அது செத்தாலுடைய இது என்ன செய்யுதுங்க, உங்களுக்குள்ள வராது. அந்த ஜென்ம சுபாவம் செத்தாதான் நமக்கு என்ன செய்யுங்க, வர வேண்டியதா இருக்கிறது. சரி, அப்போ அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 31 - 32 வசனங்கள் வரை வாசிங்கள். இந்த அனுபவத்தை கொண்டு வர வாசிங்க. காண்பதில்லை என்றும் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? சொன்னது யாரு? புத்தகத்தில் இல்லையோ? இருக்கு. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு தாங்க பேசிட்டு இருக்கிறாரு, வேற யாரும் பேசவே இல்லை. பேதுரு தான் சொல்றாரு. என்ன சொல்ற? நாங்க தான்.
இவருதான் முன்னாடி போன புத்தகத்துல என்ன சொன்னாருங்க அவரு? எனக்கு தெரியவே தெரியாது. யாரா இருந்தாலும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்க மனுஷன் இப்ப என்ன சொல்றாருங்க? நான் தான் சாட்சிங்கிறாரு. அப்போ அவருக்குள்ள என்ன வந்தது? முதல்ல இருந்த சுயம் செத்தது, முதல்ல இருந்த மாமிசத்தின் காரியம் செத்தது. ஆவிக்குரிய காரியம் வரும் பொழுது சொல்றார் தைரியம் வந்துருச்சு. நானே சாட்சி, எல்லாம் மண்டுவோம். அப்போ நான் சாட்சியா நிக்கணும்னா, எனக்கு தைரியம் வரணும்னா எனக்குள்ள யார் வரணுங்க? பரிசுத்த ஆவியானவர் வரணும். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடந்தது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து. உடனே செங்கோலாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனோ வீட்டிலே ஒரு தேவதூதன் இருக்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அப்ப சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சா சொல்லுங்க, அந்த வாசிங்க. நான் பேச தொடங்கின பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் என்ன பண்ணாருங்க? இறங்கினார். அல்லேலூயா. அப்ப அன்னைக்கு இறங்கினது மாதிரி இவங்க மேல என்ன பண்ணிட்டாருங்க? வாசிக்கலாம் 10வது அதிகாரம் 44 இருந்து 45 எடுத்து வாசிங்க. அந்த இறங்கின காரியம் என்ன நடந்துச்சு? பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப வசனத்தை கேட்கும்போது நமக்குள்ள என்ன வரணுங்க? வசனத்தை கேட்க கேட்க நமக்குள்ள ஐயோ ஐயோ இது வருதா, இது இப்படி இருக்கா, ஐயோ எனக்குள்ள வரணுமே, அந்த எண்ணம் நமக்குள்ள வந்துச்சுன்னா ஆவியானவர் நமக்குள்ள என்ன செஞ்சிருவாருங்க? வந்துருவாரு. இப்ப வசனம் எங்க இருந்து வருது? இப்ப நான் பிரசங்கம் பண்றேன்னா என்னுடையது இல்ல, யாருடையதுங்க? ஆமா, இந்த வசனம் கடவுளுடையது. அப்ப இந்த கடவுளுடைய நானே கடன் வாங்கி தாங்க பேசிட்டேன். புரியுதா நான் சொல்றது? புரியுதாங்க? என் சொந்த வார்த்தை, இது கடவுளுடைய வார்த்தை. அவர்கிட்ட வாங்கி தான் பேசிக்கோ. இப்ப இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்குள்ள என்ன இறங்கணுங்க? இறங்கணும். அப்ப நமக்குள்ள என்ன பண்ண? ஆண்டவரே வசனம் வருது, எனக்குள்ள ஆவியானவர் இறங்குங்கிற அந்த உணர்வு பெற்றுக்கொள்கிற அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நம்மளுக்குள்ள வரும் பொழுது இந்த விருப்பம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுங்க. கொர்நேலிய வீட்டுல அந்த விருப்பம் இருந்துச்சு. கூப்பிட்டுட்டு வா, அவன் சொல்லும் உனக்கு, அவன் மூலமா உனக்கு நான் கிரியை செய்வேன்னு சொன்னாரு. அப்ப அவர் மேல என்ன செஞ்சாங்க? இறங்கினார். அவர் பல பாஷைகளை பேசி தேவனை துதித்தார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எனக்கு அதுக்கு ஒரு அடையாளம் தேவையா இருக்கிறது. அந்த அடையாளம் என்னவாக இருக்கிறதுங்க? பல பாஷைகள். பல பாஷைகளை பேசும்போது இது ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு தெளிவை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ரெண்டு அந்நிய பாஷைகள் இருக்கு. ஒன்னு அன்னோன் டாக்ஸ். முதல்ல நான் ஒரு வாட்டி சொன்னேன், எபிரேய பாஷையில அவங்க 23வது சங்கீதத்தை சொன்னான்னு என்று சொன்னோம். அவர் ஒரு அமெரிக்கரா இருந்தாலும் அவருக்கு அறியாத ஒரு எபிரேய பாஷையை பேசினார்கள். அது அன்னோன் டாக்ஸ், அவர்கள் அறியாத வேறொரு பாஷை. அப்ப இன்னும் சில பாஷைகள் இருக்கிறது, அது தேவனோடு கூட பேசுகிற ரகசியம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆகவே நான் பேசுகிறதற்கு அர்த்தம் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசினா பேசிருங்க, அதுக்கு அர்த்தத்தை பார்த்து அவர் பார்த்துக்குவார். ஆமென். அந்த நாட்களில் அங்க ஒரு விளக்கம் கொடுக்கிற ஆள் இருந்தா விளக்கம் கொடுத்துட்டு போயிருவாங்க. இல்லையா நீங்க பேச ஆரம்பியுங்கள், அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆனா ஒரு முறை ஒருத்தர் ஒரு சகோதரி ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு சொன்னாங்க, எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ உங்களுக்கு அந்நிய பாஷை வரலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க சோத்திரம் 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 வேகமா சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சோத்திரம் சோத்திரம் சொல்லும்போது என்ன பண்ணிடுங்க உங்க வாய்? ஆமா, நான் குழம்பி போய் உன்னை பேசாருன்னு அது அந்நிய பாஷை. ஐயோ அதெல்லாம் பேசிடாதீங்க. உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே ஒரு ஆவியானவர் எழுப்பி கொண்டு வருகிற வார்த்தை அந்நிய பாஷையா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி போக்கு மக்கள்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு தேவையா? நீங்க என்ன விருப்பப்படுறீங்க அதை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம என்ன கேளுங்கிற பொழுது அப்ப எனக்கு அந்நிய பாஷை கொடுக்கணும், அந்நிய பாஷை கொடுப்பாரு. அதை விட்டுட்டு ஏன் நம்ம போட்டு அதெல்லாம் தப்பான வார்த்தைகள் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
அறியாமலும் அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி. இப்ப பவுல பசங்க போய் கையை வச்சாங்க, என்ன படிச்சாங்க? அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்க்க தரிசனம் ஒருத்தாங்க. அவங்க யார் இருந்தாங்க? யாருமே இல்ல. கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க, பேச ஆரம்பிச்சா அந்நிய பாஷை பேசுறாங்க. ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? யாரும் விளக்கம் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அப்ப கை வைக்கும்போது என்ன உண்டாயிருக்காங்க? ஆவியானவர் உண்டாயிட்டாரு. அப்ப ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு அடையாளமாக வெளிப்படுகிறது அந்நிய பாஷை. ஆமென். அதுதான் சொல்றாங்க. 1 கொரிந்தியர் 14:39 வாசிங்க. சகோதரரே நாடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். இப்ப சபையில பேசினா நான் போய் நின்று இப்ப பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தடை செய்யாதீங்க? பேசுறதா பேசட்டும். அது ஏன்னு கேட்டா அந்த 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அது பக்தி விருத்திக்காக. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குங்க? ஒரு பரிசுத்த ஆவி வந்திருக்குன்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? என்ன இருக்கணுங்க? பக்தி விருத்தியில என்ன வந்திருக்கணும்? அந்நிய பாஷை வந்திருக்கணும். அப்ப அந்நிய பாஷை பேசுகிற நாம் முயற்சியாக எடுங்கள். நீங்க தனியா கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் எனக்கு ஒரு அந்நிய பாஷை தாங்க. அங்க வீட்டுல உட்காந்துக்க உங்களுக்கு வெக்கமா இருக்கா? இங்க வந்து ஆராதனை வேலையில ஆண்டவர் எனக்கு அந்நிய பாஷை வரும்போது நல்லா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை எழுப்புதலை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் என்னோடு கூட இருக்கிற ஆவியானவர் என்னை நடத்த ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15 - 16. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விழுந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தே. இப்ப இந்த இடத்துல என்ன வந்துங்க? அந்த பரிசுத்த ஆவி என்கிட்ட வந்தா என்னென்ன நடக்கும்னு கேட்டா, அந்த யோவேல் தீர்க்கதரிசி நடந்திருக்குங்கிறதை என்னோட விசுவாசிக்க முடியும். ஆமென். அப்போ என்னோடக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்னுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அதான் முதல்ல நமக்கு வாழ்க்கையில நடக்கிறது. 2வது காரியம் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஒரு கீழ்ப்படுதல் இங்க கொடுக்கப்படுகிறது. வாசிங்க. கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டு அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் வந்து எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவனோடு கூட எரியம் குத்தப்பட்டு என்ன பண்ணுங்க? ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு. இப்ப அவங்கள கேட்காங்க என்ன செய்யணும். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா முதல்ல எனக்குள்ள விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். 2வது ஆண்டுடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிப்பேன். அது மாத்திரம் இல்லங்க. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46. அவர் ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்து அப்பம் விட்டு இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து. அப்ப என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்தா நான் என்ன சொல்ல மாட்டேன்? எல்லாரும் துதிங்க, எல்லாரும் சோத்தரிங்க, எல்லாம் கை தட்டி பாடுங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டேன். ஏன்? எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டானாலே ஆண்டவர் நான் துதிக்க ஆரம்பிச்சிருவேன். எனக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாலே நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். எனக்குள்ள ஆண்டவர் வந்தாலே நான் ஆண்டவரே என்று சொல்லி நான் சத்தமிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்து விடுவேன். அல்லேலூயா. அதை தூண்டுறதுக்கு யாரும் தேவையில்லை. அப்ப இங்க ஒருத்தர் வந்து நின்னுட்டு எல்லாரும் ஆண்டவரை துதிங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அங்க என்ன இல்லைன்னு அர்த்தங்க? ஆவியானுடைய கிரியை நடக்கல அப்படின்னு அர்த்தம். இதுதான் சொல்லுங்க. யாரும் இந்த வார்த்தைக்கு துதி சொல்லலன்னா என்ன நடக்கலன்னு அர்த்தங்க? ஆவியான கிரியை இல்லைன்னு அர்த்தம். அதை தான் இப்ப நிரூபிச்சு காட்டிட்டு இருக்கிறோம். ஆமே. ஆமா. நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரம் ஆவியான எனக்குள்ள இருந்த ஆண்டவரே சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிருக்கணும். அது சொல்லலையே அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை நேரம்? இது இல்லைன்னா மேல போக முடியாது. இது இருந்தாதான் போக முடியும். ஏன்னா அவர் தான் நடத்துறவர், அவர் தான் கண்டக்டர், அவர் தான் சரியான ரூட் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி போ அப்படி போன்னு சொல்லி கொடுக்குறவரு. அங்க போகல, அவர்கிட்ட இல்லாம இருந்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஒரு நாள் போக முடியாது. ஏன்னா அவர் தான் இயேசுநாதருக்கு நேரா வழியை காட்டுறவர். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க
என்னதான் மௌனமா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் பெந்தேகோஸ்தே சபையிலும் இருக்க முடியாது, தேவ சபையிலும் இருக்க முடியாது. ஆமென். அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் சொன்னது. நான் திரும்ப வருவேன், திரும்ப ஒன்றை கொடுப்பேன் என்று சொன்ன காரியம் அதுவாகத்தான் இருக்குது. 2 மனுஷன் போய் ஜெபம் பண்ணாங்க. ஒரு மனுஷன் உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு பெருமையா சொல்லிட்டு இருக்கேன், நான் அது கொடுத்தேனே, இது கொடுத்தேனே, அப்படி கொடுத்தேனே, இப்படி கொடுத்தேனே. ஆவியில நிறைஞ்ச மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு வேலை எல்லாம் கிடையாது, வசதி வாய்ப்பு எல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் பார்க்கல. அங்க ஒருத்தர் நின்று கேட்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன். அதுதான் அவன்கிட்ட கீழ்ப்படிதல் இருந்தது. நான் தவறு பண்ணங்க அந்த உணர்வு பரிசுத்தாவின் கொடுத்ததுங்க. நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தபடினால் தான் பாவி என்கிற உணர்வோடு ஒருத்தன் வாசல் என்னானே அவன் தாங்க நீதிமானாய் மாறினா. அப்ப அவனுக்குள்ள இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் இருந்தது. அந்த அனுபவம் வரவில்லை. நான் சொன்னதுக்காக சொல்லாதீங்க. நான் சொல்றேன், நான் சொன்னதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ ஆமாஞ்சாமி போடுற மாதிரி அர்த்தம். அது உங்களுக்குள்ள உணர்வுகளை உண்டாக்கி ஆமேன் என்று சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு தாங்க அர்த்தம் உள்ளதாக இருக்கு. நாம மகிமைப்படுவதாக. கொஞ்சம் தாண்டி போயிடலாம். 1 கொரிந்தியர் 14:26 எடுத்து வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறார். சங்கீதம் பாடுறா. சபையில வந்து என்ன பண்றான், ஒருத்தன் சங்கீதம் பாடுறான், ஒருவன் போதனம் பண்ணுகிறான், ஒருத்தன் போதனம் பண்றான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துறான், ஒருத்தன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்காரர். அப்ப உங்கள்ட்ட என்ன வரம் கொடுத்திருக்காருன்னு பாருங்க, உங்களுக்கு என்ன கனி கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. அவங்க நல்லா பாடுறாங்க, நானும் பாடணும். அவங்க பாடுனா பாடிட்டு போறாங்கப்பா. உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? உனக்கு ஆவியினுடைய வரம் என்ன கொடுத்திருக்கிறாரு? அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரா? சொல்லு. தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்காரா? சொல்லு. ரகசியத்தை வெளிப்படுத்துறா? சொல்லு. அற்புதம் செய்யறா? சொல்லு. நம்ம அதை விட்டுட்டு அவங்க பாடுறாங்க, நான் பாடுறேன். ஐயா, அவனை பயன்படுத்துற மாதிரி உன்னை பயன்படுத்தணும் அவசியம் இல்லையா? என்னை வேறு மாதிரியாக ஆண்டவர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்ன செய்ய சித்தமாயிருக்கு. பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தை, நான் என்ன செய்ய எனக்கு சித்தமாயிருக்கு. அந்த அனுபவம் நம்மள்ட்ட வந்தாதான் அந்த ஆவியானவர் நம்மள்ட்ட இருக்கிறார் என்பத ஒரு காரியமாய் நம்மள்ட்ட இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இவர் யாருங்க? பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு உதவி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. யார் சொல்லிட்டு இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அங்க போனா அடி இருக்குப்பா, இங்க போனா உதவி இருக்குப்பான்னாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இவர் என்ன பண்றாருங்க? அங்கதான் போறாரு. ஏங்க அடி வாங்கறதுக்காக போறாரா? ஆவியானவர் நடத்தி அங்கதான் கொண்டு போறாரு. தேவன்லாம் அப்படியெல்லாம் போவானா? நீங்க முதல்ல இங்க கீழே இறங்கிருங்க, ஆவியானவருக்கு வந்துருங்க. அவன் அடி குத்துன்னு அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. எப்ப அடி எடுத்து உதவி இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்லப்பா, ஆவியானவர் நடத்தி நானே அங்க வர்றேன். அப்ப எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாத ஒரு சிந்தை நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஆவியானவர் நமக்குள்ள வரணுங்க. சும்மா பெந்தேகோஸ்தே சபைக்கு போறோம், பெந்தேகோஸ்தே சபைக்கு போறவங்கள எந்த பிரயோஜனம் இல்ல. பெந்தேகோஸ்தே அனுபவம் இல்லாத ஒரு பெந்தேகோஸ்தே சபை விசுவாசி வேஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப மற்ற சபைக்கு நமக்கு ஒரு வித்தியாசமே கிடையாது. அப்ப எதுக்கு அந்த மூவ்மெண்ட் இருக்கு? அந்த அனுபவங்கள் எதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? இந்த அனுபவங்களை இல்லாததுனாலதான் நமக்கு இந்த அனுபவம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானதான் சபைக்கு வந்திருக்கிறோம். அப்ப இங்கேயும் இந்த இதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக காரியங்களை விருதாவாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இதுவரையிலும் நான் வாங்கலைங்க, அந்நிய பாஷை இதுவரையிலும் என்னால பேச முடியல, இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுவே கிரேஸ். நமக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாருங்க. இந்த நாள் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இந்த நாளை நீங்க பயன்படுத்திங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். 1-2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17 இருந்து 18. கர்த்தர் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில
பாவத்தினுடைய விடுதலை, சாபத்தினுடைய விடுதலை, அக்கிரமத்தினுடைய விடுதலை, வியாதியினுடைய விடுதலை, எல்லா வகையான விடுதலையும் நமக்கு தேவை என்று சொன்னார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டாயிருக்கிறது. அப்ப ஆவியானவர் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார், ஆவியானவர் சமாதானப்படுத்துகிறவர் இருக்கிறார், ஆவியானவருடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அப்ப நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்ப நம்ம மறுரூபமாக்கப்படுவதற்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட ஆவியானவர் உதவி செய்கிறவர். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்கு துணை இல்லை என்று சொன்னால் தேவனுடைய வருகையில நம்ம போவது கடினமான கடினம் இல்ல, முடியாது. அதனால இன்றைய ரட்சணிய நாள், நமக்கு கிடைச்ச கிருபை நாள், இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இந்த நாள் நமக்கு கிடைச்ச நாள். ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, ஆவியானவர் எனக்குள்ள வாங்க. காரியத்தை நாம் சொல்லி நம்ம எல்லாம் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே இந்த ஆவியானவரை தாருங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா?